இனி செய்திகளை துல்லியமாகவும் துரிதமாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் 18 விரைவு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். தமிழக உள்ளாட்சி தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது மே 15ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் உறுதியளித்தது. ஆனால் இதனை ஏற்க மறுத்த நீதிபதிகள் சரியான தேதியை அறிவிக்க தயங்குவது ஏன் என கேள்வி எழுப்பினர். இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வருவதால் உள்ளாட்சி தேர்தல் தேதி இன்று அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணையில் உள்ள நீரின் இருப்பு மிக குறைந்த அளவில் இருந்த போதிலும் குடிநீர் தேவைக்காக திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று வரை அணையில் இருந்து 450 கனஅடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டு வந்த நிலையில் நேற்று இரவு முதல் 600 வினாடிக்கு 600 கனஅடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வெகுவாக குறையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தற்போது அணையின் நீர் இருப்பு 8.514 டிஎம்சியாக உள்ள நிலையில் இந்த நீர் இருப்பு கோடைக்காலம் முழுவதற்கும் போதுமானதாக இருக்காது என அதிகாரிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பிளாஸ்டிக் கலந்த போலியான முட்டைகள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. வாணியம்பாடி முஸ்லிபூர் பகுதியைச் சேர்ந்த ஹபீப்கான் அங்குள்ள சாலையோர கடையில் விற்பனை செய்யப்பட்ட முட்டையை வாங்கி சமைத்துள்ளார். அப்போது முட்டை ரப்பர் போன்று திடமாக இருப்பதை கண்ட அவர் பின்னர் சமைத்த முட்டையை கடைக்காரரிடம் காண்பித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் உணவு பாதுகாப்பு அலுவலகத்திலும் புகார் அளித்துள்ளார். நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த நாகை மாவட்ட மீனவர்களிடம் சுமார் 21 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வலைகளை இலங்கை மீனவர்கள் பறித்து சென்றனர். அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தை சேர்ந்த வேல்முருகன் என்பவருக்கு சொந்தமான படகில் 11 மீனவர்கள் வேளாங்கண்ணிக்கு கிழக்கே 35 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை மீனவர்கள் கடலில் விரிக்கப்பட்டிருந்த தமிழக மீனவர்களின் வலைகளை சேதப்படுத்தியதோடு சுமார் 2 டன் எடை கொண்ட வலைகளை பறித்து சென்றதாக கூறப்படுகிறது. தினம் சில்லற தினமா ஒரு 2000 1000 ரூபா 50,000 சொத்து போயிட்டு தான் இருக்கு. ஆனால் இதை வந்து சொல்ல மாட்டாங்க. இப்போ 10 லட்சம் 20 லட்சம்ங்கும் போது நாங்கள் பொண்டாட்டி புள்ள தாலியை விற்று தான் ஒரு கடலும் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா செலவு பண்ணி கடலுக்கே போகிறோம். இப்போ பாரு அவங்க பண்ணதில் நாங்கள் 2 போட்டுக்கும் ஆளுங்களுக்கு 10 ரூபா கூட செலவு இல்லாமல் இப்போ போட்டு எடுத்தால் பிடிச்சிருக்கோம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னும் முழுமையாக சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படவில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர், பரமக்குடி, சத்திரக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் சீமை கருவேல மரங்கள் அகற்றும் பணியை பார்வையிட்ட அவர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நீதிபதி அறிவுறுத்தலின் பேரில் தாம் இந்த பணிகளை ஆய்வு செய்து வருவதாகவும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இன்னும் முழுமையாக சீமை கருவேல மரங்கள் அகற்றப்படவில்லை என்றும் வைகோ தெரிவித்தார். நான் இதுவரைக்கும் பார்த்துட்டு வந்த ரோட் சைட்ல எல்லாம் 10% கூட எடுக்கல. என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கண்மாய்களுக்கு ரெவென்யூல இருந்து ஏலம் விட்டுருக்கிறோம். பிடபிள்யூடி கண்மாய்கள் சில இடங்கள்ல, சில பிடபிள்யூடி கண்மாயில ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நாங்க இப்ப அனுமதி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சில இடைஞ்சல்கள் வருது. அதை ஜட்ஜி கவனத்துக்கு கொண்டு போக போறேன். வறட்சி நிவாரண நிதி வழங்காவிட்டால் விவசாயிகள் தற்கொலை தொடரும் என விவசாய சங்க கூட்டு இயக்கம் எச்சரித்துள்ளது. நாகை மாவட்டம் ஆலங்குடியைச் சேர்ந்த கண்ணதாசன் தனது 4 ஏக்கர் வெளிநிலத்தில் சம்பா பயிர்கள் தண்ணீரின்றி கருகியதால் மனமுடைந்து ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். அவரது குடும்பத்தினரை விவசாய சங்க கூட்டு இயக்கங்களின் துணைத் தலைவர் தனபாலன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அவர், புதிதாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள எடப்பாடி பழனிசாமி விவசாயிகள் வாழ்வாதாரத்தை காக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இன்னும் மத்திய மாநில அரசுகள் இந்த விவசாயிகளுடைய துன்பத்தில் பங்கு பெறலன்னா இன்னும் இந்த சாவினுடைய எண்ணிக்கை அதிகரிக்கிற சூழ்நிலையில் உடனடியாக தமிழக அரசு பாதிப்படைந்த விவசாயிகளை காப்பாற்றும் விதமாக முதல் நடவடிக்கையை புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அரசு செய்யணும்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். திருமலையில் தரிசன டிக்கெட்டுக்கான கட்டணத்தை உயர்த்தப் போவதில்லை என ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு தெரிவித்துள்ளார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் எதிரொலியாக திருப்பதி தேவஸ்தானத்திற்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த இழப்பை ஈடு செய்வதற்காக தரிசன கட்டணத்தை உயர்த்த தேவஸ்தான அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். இதற்காக மக்களின் கருத்தை அறிய 5 பேர் கொண்ட குழு ஏற்படுத்தப்பட்டது. இந்த குழுவின் அறிக்கையை ஆய்வு செய்த முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு கட்டணத்தை உயர்த்தும் முடிவுக்கு அனுமதி மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது.
தமிழர்களின் நிலங்களில் இருந்து இலங்கை விமானப்படையினர் வெளியேற வேண்டும் என்று கோப்பா புலவு மக்கள் முன்னெடுத்துள்ள போராட்டம் 19வது நாளை எட்டியுள்ளது. சுழற்சி முறையில் அவர்கள் கடந்த 8 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர். போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக முல்லைத்தீவு உள்ளிட்ட 5 மாவட்டங்களிலும் ஒரே நேரத்தில் மக்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏராளமானவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.